கர்நாடகாவில் 1.5 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். அங்கெல்லாம் வந்துட்டு கிழக்கு மாகாணங்கள்ல தேநீர் கடை வச்சிருக்கிறவங்க தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தமிழர்களாக உங்களால் பார்க்க முடியும் பொழுது தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய தெலுங்கர்களை நாங்கள் தெலுங்கர்கள்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அங்க இருக்கிற தமிழர்களை தமிழர்களாக தனித்து பிரித்து உங்களால் பார்க்க முடியும் பொழுது இங்கே எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தெலுங்கர்களை நாங்கள் தெலுங்கர்கள் சொன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அப்ப தமிழ் தேசியம் என்னவாக பேசுகிறது என்றால் ஒற்றுமையை தான் பேசுது. இங்க எல்லோரும் ஒன்றாக கூடி வாழ்வோம், நாங்கள் தான் ஆளுவோம் அப்படிங்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமை. அதைத்தான் நாங்க கேட்கிறோமே தவிர இது வன்முறை அல்ல. ஒவ்வொரு முறையும் காவிரி பிரச்சனை வரும்போது கர்நாடகாவில் தமிழ் அடிக்கிறாங்க, ஒருபோதும் தமிழவனும் கர்நாடகாரங்களை அடிக்கிறது இல்ல. முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போது கேரளத்தில் தமிழர்களை அடிக்கிறார்கள், மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறார்கள். இங்க தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணை கூட நம்ம தொடுவது இல்லை. நாம் தமிழ் கட்சி இங்க வந்த பிறகும் நீங்க இவ்வளவு தூரம் ஆளுமை மிக்க கட்சியாக வந்த பிறகும் ஒரு கன்னடர் மீதோ தெலுங்கர் மீதோ மலையாளி மீதோ தாக்குதல் நடத்தவில்லை. நாங்கள் சகோதரர்களாக தான் பார்க்கிறோம். அதை செய்வர்கள் யாருங்கிற கேள்வியை எழுப்பக்கூடாதுனாக்க அது எப்படிப்பட்டதுங்கிறத பாருங்க. இவர் வந்தால் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் வந்துரும்னாக்க விஜய் அவர்கள் வந்தால் உடனடியாக காவிரி நீர் திறக்கப்படுமாங்கிற கேள்வியை மட்டும் பதில் சொல்லுங்க. அடுத்ததாக ஐயா செந்தில்வேல் அவர்கள் பேசும்பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தான் எல்லாம் நம்பிக்கை இருக்கு. ஏன்னாக்க பொருளாதாரத்தை உயர்த்தி அப்படியே தூக்கி நிறுத்திட்டாருங்க. எப்படிங்க நிறுத்தினாரு? இப்ப பாருங்க, என்கிட்ட BMW வந்துருச்சு, என்கிட்ட மாட மாளிகை வந்துருச்சு, என்கிட்ட கூட கோபுரம் வந்துருச்சு. எப்படி தெரியுமா? நான் 10 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கேன். இந்த 10 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டேன், அதனால நான் பொருளாதாரத்துல உயர்ந்துட்டேன். எப்படிப்பட்ட பொருளாதாரம் பாருங்க. ஏன்னா இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒன்று சொன்னாங்க, நாங்கள் பொருளாதார நிபுணர் குழு என்று ஒன்று வைப்போம், உலக அளவில் பொருளாதாரத்தில் தலை சிறந்த நபர்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சு கடனற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாத்திருவோம்னாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சமயத்தில் நேர்மை மிக்கவராக கருதப்பட்ட ஐயா PTR பழனிவேல் அவர்கள் நிதியமைச்சராக இருந்து இதெல்லாம் சாதிப்பாருன்னு அவங்க சொன்னாங்க. அவரு மாறா என்ன கேட்டுட்டாருன்னா, கட்சிக்குள்ள நடக்கிற ஊழலை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. தூக்கி வீசவர அது எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்பிக்கைக்குரியவரா ஸ்டாலின் வந்துருவாரு தான் இல்லையா?